நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் அளക്കുന്ന அளவினால் നിങ്ങൾക്കും അളന്നു കിട്ടും. ஆகவே எந்த தீர்ப்பு எந்த அளவு நீங்கள் செய்கிறீர்களோ அதே அடிப்படையில் உங்களுக்கு திரும்பி உங்கள் தலைமையில் வரும். എങ്ങനെ നിങ്ങൾ വിധിക്കുന്നുവോ എങ്ങനെ നിങ്ങൾ അളക്കുന്നുവോ ആ വിധിക്കും അളവിനും അനുസരിച്ച് നിങ്ങൾക്ക് ലഭിക്കും. குற்றம் சொல்லுகிறவர்களுக்கு வருகிற தண்டனைகளை வரிசையாய் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். കുറ്റം പറയുന്നവർക്ക് വേണ്ടി വരുന്ന അനുഭവങ്ങളെ കുറിച്ച് ശിക്ഷയെ കുറിച്ച് ഞാൻ വരിവരിയായി പറയുന്നു, ശ്രദ്ധിക്കുക. நீ குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய். നീ വിധിക്കപ്പെടും. நீ தீர்க்கிற தீர்ப்பின்படி, நீ அளக்கிற அளவின்படியே தீர்க்கப்படுவாய். നീ വിധിക്കുന്ന വിധിയാൽ നീയും വിധിക്കപ്പെടും, നീ അളക്കുന്ന അളവിനാൽ നീയും അളക്കപ്പെടും. அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ அகற்ற முற்படும் பொழுது உன் கண்ணில் உத்தரம் இருக்கிறதை மறந்து விடாதே. മറ്റവന്റെ കണ്ണിലെ കോലെടുക്കാൻ നീ ആഗ്രഹിക്കുമ്പോൾ മറ്റവന്റെ കണ്ണിലെ കരടെടുക്കാൻ നീ ആഗ്രഹിക്കുമ്പോൾ നിന്റെ കണ്ണിലെ കോൽ നീ മറക്കരുത്. ரோமர் 2:1 சொல்லுகிறது. ரோமர் 2:1 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். അതുകൊണ്ട് വിധിക്കുന്ന ഏത് മനുഷ്യനുമായുള്ളവേ നിനക്ക് പ്രതിവാദം പറയുവാൻ ഇല്ല. അന്യനെ വിധിക്കുന്നതിനാൽ നീ നിന്നെ തന്നെ കുറ്റം വിധിക്കുന്നു. വിധിക്കുന്ന നീ അത് തന്നെ പ്രവർത്തിക്കുന്നുവല്ലോ. நீயே குற்றவாளியா இருந்து கொண்டு அதே காரியத்தில் மற்றவனை குற்றவாளி ஆக்கினால் நீ உன் வாயினாலே நீயே குற்றவாளியாக்கப்படுகிறாய். നീ കുറ്റവാളിയായിരുന്നിട്ട് മറ്റുള്ളവരെ കുറ്റം വിധിച്ചാൽ അതേ വിഷയത്തിൽ നിന്നെ ദൈവം വിധിക്കും. மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, മൂന്നാമത്തെ വചനം പറയുന്നു, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ആ വക പ്രവർത്തിക്കുന്നവരെ വിധിക്കുകയും അത് തന്നെ പ്രവർത്തിക്കുകയും ചെയ്യുന്ന മനുഷ്യ, നീ ദൈവത്തിന്റെ വിധിയിൽ നിന്ന് തെറ്റി ഒഴിയും എന്ന് വിചാരിക്കുന്നുവോ? ஆகவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். അതുകൊണ്ട് വളരെ ശ്രദ്ധയോടുകൂടി ഇരിക്കുക. யாக்கோபு 4:11 சொல்லுகிறது. യാക്കോബ് 4:11 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். സഹോദരന്മാരെ, അന്യോന്യം ദുഷിക്കരുത്. തന്റെ സഹോദരനെ ദുഷിക്കുകയും വിധിക്കുകയും ചെയ്യുന്നവൻ ന്യായപ്രമാണത്തെ ദുഷിക്കുകയും ന്യായപ്രമാണത്തെ വിധിക്കുകയും ചെയ്യുന്നു. ന്യായപ്രമാണത്തെ വിധിക്കുന്നുവെങ്കിൽ നീ ന്യായപ്രമാണത്തെ അനുഷ്ഠിക്കുന്നവനല്ല, വിധിക്കുന്നവനത്രേ. ஆகவே நீ ஜட்ஜ் அல்ல, நீ சட்டத்தை கைக்கொள்ள வேண்டியவனாக்கும். അതുകൊണ്ട് നീ വിധിക്കുന്നവനല്ല, നീ വിധിയെ സ്വീകരിക്കുന്നവനാണ്. ஆகவே நீ மற்றவனை குற்றப்படுத்தாதே, சகோதரனுக்கு விரோதமாய் பேசாதே. അതുകൊണ്ട് നീ മറ്റുള്ളവരെ കുറ്റപ്പെടുത്തരുത്, സഹോദരനെ വിധിക്കരുത്. அடுத்த வசனம் சொல்லுகிறது, അടുത്ത വചനം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? ന്യായപ്രമാണ കർത്താവും ന്യായാധിപതിയും ഒരുവനേ ഉള്ളൂ, രക്ഷിക്കുവാനും നശിപ്പിക്കുവാനും ശക്തനായവൻ തന്നെ. ஆகவே நாம் அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார், புகை போன்ற நிலையில்லாத வாழ்க்கை செய்கிற நாம் அடுத்தவர்களை ஏன் குற்றப்படுத்த போகிறோம்? അതുകൊണ്ട് മറ്റു വചനത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, ആവി പോലെ പാറിപ്പോകുന്ന ആയുസ്സുള്ള നാം മറ്റുള്ളവരെ എങ്ങനെ കുറ്റം വിധിക്കും? நீ யார் குற்றப்படுத்துவதற்கு? നീ കുറ്റം വിധിക്കുവാൻ ആർ? വേദം കണ്ടിട്ട് சொல்லுகிறது. ദൈവത്തിന്റെ വചനം അസന്നിഗ്ധമായി പറയുന്നു. ரோமர் 14:13 சொல்லுகிறது. റോമർ 14:13 ഇങ്ങനെ വായിക്കുന്നു, இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. റോമർ 14:13 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, അതുകൊണ്ട് നാം ഇനി അന്യോന്യം വിധിക്കരുത്, സഹോദരന് ഇടർച്ചയോ തടങ്ങലോ വയ്ക്കാതിരിപ്പാൻ മാത്രം ഉറച്ചുകൊള്ളുവീൻ. ഇതിലെ புசிக்கிற குடிக்கிற காரியங்களை பற்றியும் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிற காரியங்களை பற்றியும் அடுத்தவர்களை குறை பேசிக் கொண்டிருக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. കുടിക്കുന്നതിനെ കുറിച്ചും
കഴിക്കുന്നതിനെ കുറിച്ചും ആമേൻ നമ്മുടെ നാളുകളെ കുറിച്ചും നമുക്ക് ഇവിടെ കാണുവാൻ കഴിയുന്നുണ്ട്. நான் ஆடம்பரத்தை குறித்தும் பண ஆசைகளை குறித்தும் இன்றைக்கு கண்டித்து உணர்த்தி பேசினேன். ഞാൻ ആഡംബരത്തെ കുറിച്ചും ദ്രവ്യാഗ്രഹത്തെ കുറിച്ചും താക്കീത് ചെയ്ത് നിങ്ങളോട് പറഞ്ഞു. அதனால் நீங்க வெளியே போய் இன்னார் இப்படி செய்தார்கள் அன்னார் இப்படி செய்தார்கள் என்று தூற்றுவீர்கள் என்றால் அது உங்கள் மேல் குற்றமாக கருதப்படும். ഞാൻ പറഞ്ഞത് കേട്ടിട്ട് അവൻ നിങ്ങളുടെ കണ്ണിന് മുമ്പിൽ കഴിഞ്ഞ കാലങ്ങളിൽ നടന്നതിനെ കുറിച്ച് അവർ ഇങ്ങനെ ചെയ്തു ഇവർ ഇങ്ങനെ ചെയ്തു എന്ന് നിങ്ങൾ പറയാൻ തുടങ്ങിയാൽ ദൈവ വചനപ്രകാരം നിങ്ങളും വിധിക്കപ്പെടും. ஆகவே நாம் அப்படி தூற்றுவதற்காக அல்ல, நமக்கு நேராய் வசனத்தை எடுத்து நாம் திருந்தி சாட்சியாய் வாழ்வதற்காகவே வசனம் பேசப்படுகிறது. അതുകൊണ്ട് ദൈവ വചനമെടുത്ത് വിധിക്കപ്പെടുകയല്ല, ആ വചനപ്രകാരം എന്നെ എങ്ങനെ ശരിപ്പെടുത്താം എന്ന് നമുക്ക് ശ്രമിക്കാം. ஒருவன் அதிகமாய் புசிப்பான், ஒருவன் அதிகமாய் குடிப்பான், ஒருவன் நாட்களை விசேஷித்துக் கொள்வான், இன்னொருவன் விசேஷித்துக் கொள்ள மாட்டான். ഒരുത്തൻ അധികമായി കഴിക്കുന്നു കുടിക്കുന്നു, ഒരുത്തൻ കുറച്ച് കുടിക്കുന്നു കഴിക്കുന്നു, ഒരുത്തൻ നാളുകളെ കുറിച്ച് വ്യക്തമായി ആചരിക്കുന്നു, ചിലർ ആചരിക്കുന്നില്ല. அது தேவன் நியாயாதிபதியாய் இருக்கிறார். അത് ദൈവം ന്യായാധിപതിയായി വിധിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ஏனென்றால் நம்முடைய கால்குலேஷன் தப்பி போகும். എന്തുകൊണ്ടെന്നാൽ നമ്മുടെ കണക്കുകൂട്ടൽ ഒരുപക്ഷെ തെറ്റിപ്പോകാം. அது கர்த்தர் கணக்கை கரெக்டாய் பார்த்துக் கொள்வார். അത് ദൈവത്തിന്റെ കണക്കിൽ അവൻ കൃത്യമായി നോക്കിക്കൊള്ളും. சங்கீதம் 50:20 சொல்லுகிறது. സങ്കീർത്തനങ്ങളുടെ പുസ്തകം 50-ാമത്തെ അധ്യായം 20-ാമത്തെ വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு ഉണ്ടാக்குகிறாய். നീ ഇരുന്ന് നിന്റെ സഹോദരന് വിരോധമായി സംസാരിക്കുന്നു, നിന്റെ അമ്മയുടെ മകനെ കുറിച്ച് അപവാദം പറയുന്നു. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவைகளை உன் கண்களுக்கு முன்னதாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். ഇവ നീ ചെയ്ത് ഞാൻ മിണ്ടാതിരിക്കിയാൽ ഞാൻ നിന്നെ പോലെ ആകുന്നുവെന്ന് നീ നിരൂപിച്ചു. എന്നാൽ ഞാൻ നിന്നെ ശാസിക്കുന്നു, നിന്റെ കണ്ണിന് മുമ്പിൽ അവയെ നിരത്തി വയ്ക്കും. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ദൈവത്തെ മറക്കുന്നവരെ ഇത് ഓർത്തുകൊള്ളുവീൻ, അല്ലെങ്കിൽ ഞാൻ നിങ്ങളെ കീറിക്കളയും, വിടിവിപ്പാൻ ആരും ഉണ്ടാകില്ല. அப்போ நீ உட்கார்ந்து சொந்த சகோதரனுக்கு விரோதமாய் குறை பேசிக் கொண்டிருந்தால், നീ ഇരുന്ന് നിന്റെ സ്വന്തം സഹോദരന് വിരോധമായി കുറ്റം പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നാൽ தேவன் அதை உன் கண்களுக்கு முன்னதாக கொண்டு உனக்கெதிராய் நிறுத்துவார். ദൈവം നിന്റെ കണ്ണുകളുടെ മുൻപിൽ ഇവയെല്ലാം നിനക്ക് വിരോധമായി കൊണ്ടുവയ്ക്കും. உன்னை பீறி போடுவார், ஒருவரும் அவருடைய கையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. നിന്നെ കീറിക്കളയും, ആർക്കും അതിൽ നിന്ന് രക്ഷിപ്പാൻ കഴിയുകയില്ല. ஆகவே சகோதரனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உட்கார்ந்து பேசாதே. അതുകൊണ്ട് സഹോദരന് വിരോധമായി ഇരുന്ന് സംസാരിക്കല്ലേ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ரோமர் 1-ാം அதிகாரம் റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 1-ാമത്തെ അധ്യായം 29-32 വரைக்கும் பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. 29 മുതൽ 32 വരെ നീണ്ടൊരു പട്ടിക നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. அதிலே இந்த புறங்கூறுகிறவர்கள், பேக் பைட்டர்ஸ், அப்புறம் அவதூறு பண்ணுகிறவர்கள், ஸ்லாண்டரஸ், இவர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. അതായത് കുറ്റം പറയുന്നവരെ കുറിച്ച്, പിറുപിറുക്കുന്നവരെ കുറിച്ചൊക്കെ നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയും. அவர்களுக்கு கிடைக்கிற பலன் 32-ാം വചനത്തിൽ சொல்லப்பட்டிருக்கிறது. 1-ാം അധ്യായം 32-ൽ അവർക്ക് എന്ത് പ്രതിഫലം കിട്ടും എന്ന് നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയും. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். ഈ വക പ്രവർത്തിക്കുന്നവർ മരണയോഗ്യർ. இப்படிப்பட்டவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுக்கும் தண்டனை உண்டு. ഇത് പറയുന്നത് മറ്റുള്ളവരോട് പറയുന്നത് കേട്ട് പ്രിയപ്പെടുന്നവർക്കും ശിക്ഷയുണ്ട്. ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, സഹോദരനുക്ക് അവതൂറ് ഉണ്ടാക്കിനാൽ നീ മരണத்துக்கு നരകத்துக்கு പാത്രവാൻ. സഹോദരനെ കുറിച്ച് മോശമായി നീ പറഞ്ഞു പരത്തിയാൽ നീ മരണയോഗ്യൻ എന്ന് വചനം പറയുന്നു. 1 തിമോത്തി 3:11 1 തിമോത്തിയോസ് 3:11 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, കൺകാണികൾ மற்றும் உதவிக்காரலான ஊழியக்காரருடைய மனைவிகளை குறித்து சொல்லி இருக்கிறது. 1 തിമോത്തിയോസ് 3-ാം അധ്യായം 11-ാമത്തെ വാക്യം. സ്ത്രീകൾ എഴുതിയിട്ടുണ്ട്, മനവികൾ, ഭാര്യകൾ. അവണ്ണം സ്ത്രീകൾ കനശാലികളായി, ഏഷണി പറയാതെ, നിർമ്മതരും എല്ലാറ്റിലും വിശ്വസ്തരുമായിരിക്കണം. இங்கே ஸ்திரீகள் என்று தமிழிலும் மலையாளத்திலும் எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்திலே வைஃப்ஸ் என்று போட்டிருக்கிறது. ഇവിടെ സ്ത്രീകൾ എന്ന് തമിഴിലും മലയാളത്തിലും എഴുതിയിരിക്കുന്നു, ഇംഗ്ലീഷിൽ ഭാര്യ എന്ന അർത്ഥത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നു. ஊழியர்களுடைய மனைவிகள் அவதூறு பண்ணாதவர்களாய் இருக்க வேண்டும். കർത്താവിന്റെ വേലക്കാരുടെ ഭാര്യമാർ അവൻ കുറ്റം പറഞ്ഞു പരത്തുന്നവരായിരിക്കരുത്. எந்த ஊழியக்காரரும் எந்த விசுவாசிகளும் மற்றவர்களுக்கு அவதூறு ഉണ്ടാக்க கூடாது. ഏത് കർത്താവിന്റെ വേലക്കാരും വിശ്വാസികളും മറ്റുള്ളവരുടെ കുറ്റം പറയുന്നവരാകരുത്. ஒரு வீட்டு காரியத்தை அடுத்த வீட்டில் சொல்லக்கூடாது. ഒരു
വീട്ടിലെ കാര്യം മറ്റൊരു വീട്ടിൽ പറയരുത്. ഒരാളുടെ കാര്യം അടുത്താളിടത്തിലെ சொல்லக்கூடாது. ഒരാളുടെ കാര്യം മറ്റൊരാളോട് പറയരുത്. ഇത് ഊழியர்களும் விசுவாசிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ഇത് കർത്താവിന്റെ വേലക്കാരും വിശ്വാസികളും ശ്രദ്ധിക്കേണ്ട കാര്യം. ദാവീദ് சொல்லுகிறார், ദാവീദ് പറയുന്നു 101:5 സങ്കീർത്തനങ്ങൾ 101:5 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். കൂട്ടുകാരനെ കുറിച്ച് ഏഷണി പറയുന്നവനെ ഞാൻ നശിപ്പിക്കും. அப்ப தாவீது பிறனை இவரிடத்தில் வந்து காதில் ஊதுவது போல ரகசியமாய் கோள் சொல்ல குறை சொல்ல வந்தால் அவனை துரத்தி விடுவார். മറ്റുള്ളവരെ കുറിച്ച് ദാവീദിന്റെ അടുക്കൽ കുറ്റം പറയുവാൻ വന്നാൽ ദാവീദ് അങ്ങനെയുള്ളവരെ ഓടിച്ചു കളയും എന്ന് കാണുന്നു. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இவ்வளவு வசனங்கள் வாசித்த காரணம் பைபிள் இவ்வளவு தூரம் இதை எச்சரிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான். എന്തുകൊണ്ട് ഇത്രമാത്രം റെഫറൻസ് ഞാൻ നിങ്ങളോട് പറഞ്ഞു എന്ന് ചോദിച്ചാൽ ബൈബിൾ അത്രമാത്രം അസന്നിഗ്ധമായി ആ വിഷയത്തെ കുറിച്ച് കർക്കശമായി പറയുന്നുണ്ട്. ஆகவே நீங்கள் குறை பேசாதிருங்கள், அவதூறு பேசாதிருங்கள், தூற்றாதிருங்கள். അതുകൊണ്ട് നിങ്ങൾ മറ്റുള്ളവരെ കുറിച്ച് കുറ്റവും കുറയും പറയാതിരിക്കാൻ ശ്രമിക്കുക. അടുത്തത്, ഉங்களிடത്തിൽ வந்து குறை பேச வருகிறவர்களுக்கு உங்கள் செவியை கொடுக்காதிருங்கள். അതുപോലെ തന്നെ മറ്റുള്ളവരെ കുറിച്ച് നിങ്ങളുടെ അടുക്കൽ ആരെങ്കിലും കുറ്റം പറയാൻ വന്നാൽ അവരുടെ വാക്കുകൾക്ക് നിങ്ങൾ ചെവി കൊടുക്കാതിരിക്കുക. ஊழியத்தை குறித்து குற்றம் சொல்ல வருவார்கள், കർത്താവിന്റെ വേലയെ കുറിച്ച് കുറ്റം പറയാൻ വരും. ஒரு குடும்பத்தை குறித்து குற்றம் சொல்ல வருவார்கள், മറ്റൊരു കുടുംബത്തെ കുറിച്ച് കുറ്റം പറയാൻ വരും. சபையில் அறிவிக்கிற ஒரு நல்ல திட்டத்தை குறித்து குற்றம் பேச வருவார்கள், സഭയിൽ പറയുന്ന നല്ലൊരു നിർദ്ദേശത്തെ കുറിച്ച് കുറ്റം പറയാൻ വരും. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை குறித்து விமர்சிக்க வருவார்கள், ഏതോ ഒരു നല്ല കാര്യത്തെ കുറിച്ച് വിമർശിക്കുവാൻ വരും. ஒருவருடைய நல்ல பெயரை கெடுக்கும் வண்ணமாய் பேச வருவார்கள், മറ്റൊരാളുടെ നല്ല പേരിനെ നശിപ്പിക്കുവാൻ നിങ്ങളുടെ അടുക്കൽ ചിലർ വരാം. அப்படி கூடி கூடி பேசுவதே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நேரப்போக்குமாய் சிலருக்கு மாறிவிடுகிறது. ചിലരുടെ ജീവിതത്തിൽ ഇങ്ങനെ കൂടിയിരുന്ന് കുറ്റവും കുറയും പറയുന്നത് അവർക്കൊരു സന്തോഷമായി മാറുന്നു. இப்படி யாராவது பேசினால் தாவீதை போல அவன் சொல்லுகிறான், நான் அவனை சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறான். ദാവീദ് പറയുന്നു, ഇങ്ങനെയുള്ള കാര്യാദികളെ ചെയ്യുന്നവനെ ഞാൻ സംഹരിച്ചു കളയും എന്ന് പറയുന്നു. நீங்கள் அவனை சங்கரிக்க வேண்டாம், அவனை விட்டு உங்கள் காதை விலக்குங்கள். ദാവീദിനെ പോലെ നിങ്ങൾ അവനെ സംഹരിക്കേണ്ട. ആമേൻ. നിങ്ങളുടെ കാതുകളെ ആ പ്രവർത്തികളെ വിട്ട് അകലുമാറാക്കുക. அவனுடைய இந்த துர்ச்செயல் தொடர்ந்து பரவாதபடி தடை செய்யும். അവന്റെ ഈ ദുഷ്പ്രവൃത്തി മറ്റുള്ളവരിലേക്ക് പരക്കാതിരിക്കാൻ നിങ്ങൾ തടസ്സങ്ങൾ ഏർപ്പെടുത്തുക. அது அநேக நல்ல காரியங்களை கெடுக்கிறது. അത് അനേക നല്ല പ്രവർത്തികൾക്ക് തടസ്സമുണ്ടാക്കുന്നു. ஒரு அருமையான ஒரு கொள்கையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ഒരു നല്ല പ്രവൃത്തിയെ ഞാൻ നിങ്ങളോട് പറയാൻ താല്പര്യപ്പെടുന്നു. நம்முடைய பாஸ்டர் காட்வின் அவருடைய செய்தியிலே இதை சொன்னார். நான் அது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. പാസ്റ്റർ ഗാഡ്വിൻ അദ്ദേഹത്തിന്റെ മെസ്സേജിൽ അദ്ദേഹം ഇപ്രകാരം പറഞ്ഞു, അതെനിക്ക് നല്ല കാര്യമായി തോന്നി. எல்லாரும் இதை செய்யுள் போல மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது, போயட்ரி போல. എല്ലാവരും ഒരു പദ്യം പോലെ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ സ്വായത്തമാക്കുന്നത് നല്ലത് തന്നെയാണ്. என்னை பற்றி என்னிடம் பேசு, എന്നെ കുറിച്ച് എന്നോട് മാത്രം പറയുക. அடுத்தவன் குறையை என்னிடத்தில் பேசாதே, അടുത്തവന്റെ കുറവുകൾ എന്നോട് പറയല്ലേ, அதை அவனிடத்திலே போய் பேசு, അത് അവനോട് മാത്രം പറയുക. அல்லது அவனை நடத்துபவரிடம் போய் சொல்லு. അല്ലെങ്കിൽ അത് അവനെ നടത്തുന്നവരോട് പറയുക. நல்ல தத்துவமா? അതൊരു നല്ല പദ്യമല്ലേ? அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. 4 வரி தத்துவம், 4 വരികളുള്ള ഒരു തത്വം. என்னை பற்றி என்னிடம் பேசு, എന്നെ കുറിച്ച് എന്നോട് മാത്രം പറയുക. அடுத்தவன் குறையை என்னிடம் பேசாதே, അടുത്തവന്റെ കുറവുകൾ എന്നോട് പറയല്ലേ, அதை அவனிடமே போய் பேசு, അവന്റെ കുറവുകൾ അവനോട് തന്നെ പറയുക. அல்லது அவனை நடத்துபவரிடம் போய் சொல்லு. അല്ലെങ്കിൽ അവനെ നടത്തുന്നവരോട് പറയുക. இதை இருதயத்தில் மெமரைஸ் பண்ணி மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ഇത് നമ്മൾ കാണാപ്പാടമായി പഠിക്കുന്നത് നല്ലത്. அப்ப நம்ம பரிசுத்தம் அடைய முடியும். അങ്ങനെയാണെങ്കിൽ നമുക്ക് കുറച്ചുകൂടെ പരിശുദ്ധമാകുവാൻ കഴിയും. நம்முடைய செவி குப்படப்பா அல்ல, ഡസ്റ്റ്ബിൻ അല്ല, ട്രാഷ് അല്ല. നമ്മുടെ ചെവി എന്ന് പറയുന്നത് ഒരു ഡസ്റ്റ്ബിൻ അല്ല. അതിൽ ചുമ്മാ കണ്ടതും എങ്കോ ഉള്ള കുപ്പകളും കൊണ്ട് പോടുகிறதுക്കല്ല. എല്ലാ വേസ്റ്റും നിക്ഷേപിക്കാനുള്ള നിക്ഷേപ പാത്രമല്ല നമ്മുടെ ചെവി. നമ്മുടെ ചെവിയെ சுத்தமாக കാത്തുകൊள்ள வேண்டும். നമ്മുടെ ചെവിയെ വിശുദ്ധമായി കാക്കുക. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇത് ദേവ ശബ്ദം കേൾക്ക വേണ്ടിയ ചെവി. ഇത് ദൈവത്തിന്റെ ശബ്ദത്തിന് ചെവി കൊടുക്കേണ്ടതാണ്. ദൂതരുടെ ആരാധന ശബ്ദം കേൾക്ക വേണ്ടിയ ചെവി. ദൈവിക ദൂതന്മാരുടെ ആരാധനയുടെ ശബ്ദം ശ്രവിക്കേണ്ട ശ്രവണ മാധ്യമമാണിത്.
அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. தேவனுடைய பரிசுத்த வசனங்களை கேட்கிற செவி, ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ വചനം കേൾക്കുവാനുള്ള ചെവി. ஆகாத சம்பாஷணைகள் வேண்டாம். ആകാത്ത വാക്കുകൾ വേണ്ട. ஊரில் உள்ளவர்களுடைய குறைகள் எல்லாம் நமக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. നാട്ടിലുള്ളവരുടെ കുറവുകൾ നമുക്ക് കേൾക്കേണ്ട ആവശ്യമില്ല. நம்முடைய செவி அவர்களுக்கு விலக்கிக் கொள்ளுவோம். നമ്മുടെ ചെവികളെ അങ്ങനെയുള്ള കാര്യാദികളിൽ നിന്ന് ശ്രദ്ധിക്കുക. இதிலே மறுபக்கம் ഇതിന്റെ മറ്റൊരു ഭാഗം, குறையே சொல்லக்கூடாதுன்னு தலைமை பாஸ்டர் பிரசங்கித்தார். കുറവുകൾ പറയരുത് എന്ന് ചീഫ് പാസ്റ്റർ പറഞ്ഞു. அதனால பாஸ்டர் நீங்க என்ன குறையாண்டு சொல்லக்கூடாது, അതുകൊണ്ട് പാസ്റ്റർ നിങ്ങൾ എന്റെ കുറ്റം പറയരുത്, அப்படி சொல்லக்கூடாது. അങ്ങനെ പറയരുത്. நமக்கு நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு மேலானவர்களை குறித்து நாம் குறை சொல்லக்கூடாது. അതായത് നാം നമുക്ക് മുകളിൽ നിന്ന് നമ്മുടെ നടത്തുന്നവരുടെ കുറവുകൾ പറയരുത്. நமக்கு கீழே நாம் நடத்தும்படி தந்தவர்களுடைய குறைகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும். നമ്മളെ നടത്തുവാൻ ദൈവം ഏൽപ്പിച്ചവരുടെ കുറവുകളെ കണ്ടുപിടിച്ച് അതേ നമ്മൾ കറക്റ്റ് ചെയ്യാൻ ശ്രമിക്കണം. அவருடைய குறையை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா அவர்களை திருத்த முடியாது. അവരുടെ കുറവുകളെ ഞാൻ കാണുകയില്ല എന്ന് പറഞ്ഞാൽ അവരെ നമുക്ക് ഒരിക്കലും ശരിപ്പെടുത്താൻ കഴിയില്ല. அவருடைய குறையை அவர்களிடத்திலே சொல்லி திருத்துவோம். അവരുടെ കുറവുകളെ അവരോട് മാത്രം പറഞ്ഞ് നമുക്ക് അവരെ തിരുത്തുവാൻ அதை കഴിയും. சொல்லும் பொழுது திறந்த உள்ளத்தோடு கேட்கிற பக்குவம் மக்களுக்கு இருக்க வேண்டும். അത് പറയുമ്പോൾ ആമേൻ തുറന്ന ഹൃദയത്തോടു കൂടി കേൾക്കുവാനുള്ള ഒരു മനസ്സ് നമുക്കുണ്ടാകണം. அதை நாம் ஊழியக்காரர் செய்யாவிட்டால் பைபிள் சொல்லுது குறைக்க மாட்டாத நாய் என்று சொல்லிவிடும். അതായത് അത് കർത്താവിന്റെ വേലക്കാരൻ പറയാതിരുന്നാൽ കുരയ്ക്കാത്ത നായ് എന്ന് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു. ஆகவே குற்றத்தை சொல்லிக் கொடுத்து அதுக்கு திருந்தி நல்ல வழியில் வழி நடத்த வேண்டியது நடத்துகிறவர்களுடைய பொறுப்பு. കുറവുകളെ കണ്ടുപിടിച്ച് അവരോട് പറഞ്ഞ് அதை തിരുത്തേണ്ടത് നടത്തേണ്ടവരുടെ ഉത്തരവാദിത്വം. சில தவறுகள் மற்றவர்களையும் சபையும் பாதிக்கும் பொழுது இவர்களுக்கு தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதும் நடத்த வேண்டியவர்களுடைய பொறுப்பு. ചില തെറ്റുകൾ ചെയ്യുന്നവരെയും സഭയെയും വിശ്വാസികളെയും ബാധിക്കപ്പെടുമ്പോൾ അവർക്ക് ചില ശിക്ഷ കൊടുക്കേണ്ടത് നടത്തുന്നവരുടെ ഉത്തരവാദിത്വം. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களில் பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்தி வேசித்தனம் அல்லது விபச்சாரம் செய்த ஒருவனை, இம்மாரல் கேரக்டர் உள்ள ஒருவனை சபையை விட்டு தள்ளினார். 1 കൊരിന്ത്യർ 5-ാം അധ്യായം 4-5 വാക്യങ്ങൾ നാം വായിക്കുമ്പോൾ അവിടെ കാണുന്നു സഭയ്ക്ക് ആമേൻ ഇടർച്ച വരുത്തുന്ന ആമേൻ വേശ്യത്തനം ചെയ്ത ഒരുവനെ കുറിച്ച് നമുക്ക് ഇവിടെ കാണുവാൻ കഴിയും. இப்படிப்பட்ட மற்றவர்களை பாதிக்கின்ற, சபையை பாதிக்கின்ற, சாட்சியை கெடுக்கின்ற காரியங்கள் வரும் பொழுது நடத்துகிறவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி தண்டனையும் കൊടുப்பார்கள், ശിക്ഷை കൊടുப்பார்கள். ഇങ്ങനെ സഭയ്ക്ക് ഇടർച്ച വരുത്തുന്ന, മറ്റുള്ളവരെ ബാധിക്കുന്ന വിഷയങ്ങൾ വരുമ്പോൾ ദൈവദാസന്മാർ നടത്തുന്നവർ അത് ആമേൻ അവർക്ക് ശിക്ഷ കൊടുത്ത് അവരെ കറക്റ്റ് ചെയ്യാൻ ശ്രമിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. யார் யாரை சபையை விட்டு விலக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ആരെയൊക്കെ സഭയിൽ നിന്ന് നീക്കണം എന്ന് ആമേൻ ഒരു വിവരം നമുക്ക് ഇവിടെ കാണാൻ കഴിയും. நம்முடைய பரிசுத்த பந்தியை விட்டு விலக்க வேண்டிய கூட்டம், അതായത് ആമേൻ തിരുവത്താഴത്തിൽ നിന്ന് മാറ്റിയിരുത്തേണ്ടവരുടെ ഒരു പട്ടിക. 1 கொரிந்தியர் 5:11. 1 കൊരിന്ത്യർ 5-ാം അധ്യായം 11-ാമത്തെ വാക്യം. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. എന്നാൽ സഹോദരൻ എന്ന് വേർപെട്ട ഒരുവൻ ദുർനടപ്പുകാരനോ അത്യാഗ്രഹിയോ വിഗ്രഹാരാധിയോ വാവിഷ്ണാനക്കാരനോ മദ്യപാനോ പിടിച്ചുപറിക്കാരനോ ആകുന്നു എങ്കിൽ അവനോട് സംസർഗമരുത്, അങ്ങനെയുള്ളവനോടുകൂടെ ഭക്ഷണം കഴിക്കുക പോലും அருது എന്നത്രേ. அப்போ எவ்வளவு தூரம் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள். എത്രമാത്രം സഭയെ ശുദ്ധീകരിക്കപ്പെടണമെന്ന് ഈ ദൈവവചനത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ദൈവമക്കൾ മനസ്സിലാക്കുക. அதிலே உதாசீனன் என்று ஒன்று வருகிறது. അതിൽ ഉദാസീനത എന്ന് നമുക്ക് കാണാൻ കഴിയും. அதுதான் ஃபவுல் டங் என்று அர்த்தம். ஒரு தவறான நாவை கொண்டவன், கெட்ட நாவுடையவன், വാവിഷ്ഠാനക്കാരൻ എന്ന് നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയും. அதுதான் இந்த லூஸ் டாக்ஸ், தேவையில்லாத பேச்சுகள் பேசி அலப்பி திரிகிறவர்கள். വാവിഷ്ഠാനക്കാരൻ എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം ആവശ്യമില്ലാത്ത കാര്യാദികൾ പറഞ്ഞു നടക്കുക. இந்த உதாசீனர்களுக்கு சபையில் இடமில்லை என்று 1 கொரிந்தியர் 5:11 சொல்லுகிறது. വാവിഷ്ഠാനക്കാരന് സഭയിൽ ഇടം ഇല്ല എന്ന് 1 കൊരിന്ത്യർ 5-ാം അധ്യായത്തിൽ നമ്മൾ പഠിക്കുന്നു. எனவே இவைகளிலெல்லாம் நாம் அதிக கவனமாயிருந்து நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். അതുകൊണ്ട്
ഇവയിൽ നിന്നെല്ലാം നമ്മുടെ ജീവിതത്തെ വളരെ പരിശുദ്ധമായി കാക്കേണ്ടിയിരിക്കുന്നു. இனி தீர்ப்பு செய்கிறவர்கள் சிக்ஷை வழங்குகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, വിധിക്കുന്നവനുള്ള ശിക്ഷയെക്കുറിച്ച് ദൈവത്തിന്റെ വചനം വായിക്കുന്നു. யோவான் 7:24 இயேசு சொன்னார், நீதியின்படியே தீர்ப்பு செய்ய வேண்டும். ഈ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 7-ാം അധ്യായത്തിൽ പറയുന്നു, ന്യായത്തോടുകൂടി വിധിക്കപ്പെടണം. யோவான் 8:15 இயேசு சொன்னார், சத்தியத்தின்படியே தீர்ப்பு செய்ய வேண்டும். ഈ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 8-ാം അധ്യായം 15-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുന്നു, ആമേൻ, നേരോടുകൂടി വിധിക്കണം. வெளிப்படுத்தல் 16:7 தூதர்கள் தேவனை புகழும் பொழுதும் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகள் என்று புகழுகிறார்கள். വെളിപ്പാട് 16:7 ആമേൻ, സാറാപ്പുകൾ ആമേൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുമ്പോൾ അവിടെ നമുക്ക് അപ്രകാരം തന്നെ കാണുവാൻ കഴിയും. 1 தீமோத்தேயு 5:21 பவுல் சொல்லும் பொழுது, 1 തിമോത്തിയോസ് 5-ാം അധ്യായം 21-ാമത്തെ അധ്യായത്തിൽ പൗലോസ് ഇപ്രകാരം പറയുന്നു, பட்சபாதத்தோടെ தீர்ப்பு செய்யக்கூடாது, പക്ഷപാതപരമായി വിധിക്കരുത്, விசாரிக்கு முன் நிர்ணயம் பண்ணக்கூடாது. അതായത് വിചാരണ ചെയ്യുന്നതിന് മുൻപ് വിധിക്കരുത്. அப்ப இப்படியெல்லாம் நடத்துகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ഇപ്രകാരം നടത്തുന്നവർക്ക് വ്യക്തമായ മാർഗനിർദ്ദേശം അവിടെ കൊടുത്തിട്ടുണ്ട്. 1 தீமோத்தேயு 5:20 பார்க்கிறோம். 1 തിമോത്തിയോസ് 5-ാം അധ്യായം അതിന്റെ 20 നാം ഇങ്ങനെ കാണുന്നു, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். മറ്റുള്ളവർക്ക് ഭയം വരുമാറ് പാപം ചെയ്തവരെ വിധിക്കുക. அப்படி சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் திட்டமாய் சொல்லுகிறார். അപ്രകാരം സഭയെ ശുദ്ധീകരിക്കണമെന്ന് അപ്പോസ്തലനായ പൗലോസ് തിമോത്തിയോസിലൂടെ വിളിച്ചോതുകയാണ്. அப்போஸ்தலர்கள் நம்மை போல பயந்து கொண்டிருக்கவில்லை. അപ്പോസ്തലന്മാർ നമ്മളെ പോലെ ഭയപ്പെട്ടില്ല. 2 தீமோத்தேயு 4:14 பவுல் எழுதினார், 2 തിമോത്തിയോസ് 4:14 പൗലോസ് ഇപ്രകാരം എഴുതിയിരിക്കുന്നു, கன்னானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. ചെമ്പ് പണിക്കാരൻ അലക്സാണ്ടർ എനിക്ക് വളരെ ദോഷം ചെയ്തു, അവന്റെ പ്രവർത്തികൾ തക്കവണ്ണം കർത്താവ് അവനോട് പകരം ചെയ്യും. பாருங்கள், பவுல் சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை குறித்து ஒன்றுமே பேசவில்லை. അപ്പോസ്തലനായ പൗലോസ് സുവിശേഷ സംബന്ധമായി എതിർത്തവരെ കുറിച്ച് രേഖപ്പെടുത്തിയിട്ടില്ല. வெளியிலிருந்து எதிர்க்கிறவர்களை பற்றி அவன் ஒன்றும் சொல்லவில்லை. വെളിയിലുള്ള എതിർപ്പുകളെ കുറിച്ച് ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ല. சபைக்குள்ளே இருந்து தீமை செய்த அலெக்சாந்தரை பற்றி எழுதி வைத்து விட்டார். എന്നാൽ സഭയ്ക്കകത്ത് ഇരുന്നു കൊണ്ട് അന്യായം ചെയ്ത വ്യക്തിയെ കുറിച്ച് പൗലോസ് എഴുതി വെച്ചു. தனக்கு பின் வருகிற தீமோத்தேயுக்கு எச்சரிப்பாக அவனை சுட்டிக்காட்டி விட்டு போனார். തനിക്ക് പിന്നാലെ വരുന്ന തിമോത്തിയോസിന് ഒരു വിരൽ കാട്ടിയായി രേഖപ്പെടുത്തി വെച്ചിട്ട് പോയി. யோவான் அப்போஸ்தலன் அன்பின் அப்போஸ்தலன், യോഹന്നാൻ സ്നേഹത്തിന്റെ അപ്പോസ്തലൻ. 3 யோவான் 9-10 வசனங்களில் எழுதுகிறார். ആമേൻ. യോഹന്നാന്റെ 3-ാം ലേഖനം 9-10 വാക്യങ്ങളിൽ ഇപ്രകാരം എഴുതി വെച്ചു, தியோத்திரேப்பு என்ற ஒருவன் உங்கள் சபையில் இருக்கிறான், அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறான், எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான், சகோதரரை புதிய ஆத்துமாக்களை சபையில் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறான், சகோதரரை ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிற விசுவாசிகளை அவன் சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். யோவான் அப்போஸ்தலன் டீറ്റെയിലാக அவனுடைய குற்றத்தை எழுதி வைத்தார். യോഹന്നാൻ അപ്പോസ്തലൻ വളരെ വ്യക്തമായി തന്റെ ലേഖനത്തിൽ 3-ാം ലേഖനത്തിൽ 9-10 വാക്യങ്ങളിൽ ദിയോത്രെഫോസ് എന്ന് പറയുന്ന വ്യക്തിയെ കുറിച്ച് വ്യക്തവും സ്പഷ്ടമായി രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു, അവനെ സൂക്ഷിച്ചുകൊള്ളുക. ஆகவே இந்த நாட்களில் ஊழியர்கள் இவைகளில் ஜெபத்தோடு சபையை பரிசுத்தத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ആകയാൽ കർത്താവിന്റെ വേലക്കാർ ദൈവസഭയാം തോട്ടത്തെ വളരെ ആമേൻ പരിപാവനമായി ശ്രദ്ധിക്കേണ്ടതായിരിക്കുന്നു. ஆகவே குற்றங்களை திருத்த வேண்டும். അതുകൊണ്ട് കുറ്റം നാം തിരുത്തപ്പെടേണ്ടിയിരിക്കുന്നു. குற்றங்களை வளரவிட்டால் சபைக்கு அது கேடாக முடியும். ഇമാതിരിയുള്ള കുറ്റങ്ങളെ വളർത്തുവാൻ അനുവദിച്ചാൽ അത് സഭയ്ക്ക് ദോഷഹേതുവാകും. தேவ ஊழியர்கள் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் தரித்திருந்து தேவ பலன் பெற்று சபையை சீர்திருத்த வேண்டும். കർത്താവിന്റെ വേലക്കാർ പ്രാർത്ഥനയിലും വചനധ്യാനത്തിലും ഉറ്റിരുന്ന് ദൈവസഭയെ ആരോഗ്യമായി നടത്തപ്പെടേണ്ടതായിരിക്കും. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கவனித்து செயல்படுத்துவோம். ആകയാൽ ഇമാതിരി കാര്യങ്ങൾ നാം ശ്രദ്ധിച്ച് നമ്മുടെ സഭകളിൽ നമുക്ക് പ്രവൃത്തിപഥത്തിൽ കൊണ്ടുവരാം. காம் என்பவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தும் அதை மூடாமல் சகோதரனிடத்திலே போய் சொன்னான். ഹാം
തന്റെ പിതാവിന്റെ നഗ്നത കണ്ടിട്ട് അത് മറയ്ക്കാതെ തന്റെ സഹോദരന്മാരോട് പോയി പറഞ്ഞു. அதனால் தகப்பனுடைய சாபத்தை அவனுடைய மகனாகிய கானானுக்கு பெற்றுக் கொடுத்தார். അതുകൊണ്ട് അവന്റെ മകനായ കാനാൻ ആമേൻ വാത്സല്യ പിതാവിന്റെ ശാപത്തെ ഏറ്റുവാങ്ങേണ്ട അനുഭവത്തിലേക്ക് കടന്നുപോയി. எனக்கு ஒரே கேள்வி, ஏன் இந்த നോവ കാമൈ ശപിക്കവില്ലേ എന്ന്. എനിക്ക് അവിടെ ഒരു ചോദ്യമുണ്ട്. എന്തുകൊണ്ട് ദൈവം ഹാമിനെ നേരിട്ട് ശപിച്ചില്ല? ஒருவேளை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் നോവാவைയും അവൻ കുമാരനെയും ആശീർവദിത്താർ എന്ന് എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത് 1-ാം വചനത്തിൽ. ഒരുപക്ഷെ ഞാൻ ഇങ്ങനെ ചിന്തിക്കുന്നു, ഉൽപ്പത്തി പുസ്തകം 9-ാം അധ്യായത്തിൽ ഇപ്രകാരം രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു, தேவன் இந்த നോവാவைയും പിള്ളകളെയും ആശീർവദിത്തിരിக்கிறார். ഉൽപ്പത്തി 9-ൽ ദൈവം നോഹയും കുടുംബത്തെ ആശീർവദിക്കുന്നു. அதனால தேவன் ஆசீர்வதித்தவனை சபிக்க வேண்டாம், அவன் சந்ததியை சபிப்போம் என்று போட்டு விட்டாரோ தெரியவில்லை. ഒരുപക്ഷെ ദൈവം ഇങ്ങനെ വിചാരിച്ചിരിക്കാം, ഞാൻ അനുഗ്രഹിച്ചവനെ ശപിക്കണ്ട, അവന്റെ തലമുറകളെ ശപിക്കാമെന്ന് വിചാരിക്കാം. இன்னொன்று, இந்த காம் கீழ்ப்படிந்து பேழையில் எல்லாம் அவன் இருந்து வந்தவன். ഈ ഹാമ പിതാവ് പറഞ്ഞതെല്ലാം കേട്ട് പെട്ടകത്തിനകത്ത് ചെയ്യേണ്ട പ്രവർത്തികളെല്ലാം ചെയ്ത് അനുസരണയോടെ വന്നവൻ. கடைசியில் இவன் செய்த தப்பு இவன் சந்ததிக்கு சாபமாக முடிகிறது. അവസാനം ഇവൻ ചെയ്ത തെറ്റ് ഇവന്റെ തലമുറകൾക്ക് ശാപമായി മാറി. சில வேளை நீங்கள் இப்படியெல்லாம் பேச வேண்டியெல்லாம் பேசிவிட்டு மன்னிப்படுத்தி திருவிருந்து எடுத்து விடுவீர்கள். നിങ്ങൾ ഇപ്രകാരം ആമേൻ തെറ്റും കുറ്റവും ഒക്കെ പറഞ്ഞ് ദൈവത്തോട് ക്രമീകരണം പ്രാപിച്ച് നിങ്ങൾ തിരുമേശയിൽ കൈനീട്ടും. ஆனால் சாபம் உங்கள் பிள்ளைகள் தலைகளுக்கு போய்விடக் கூடாது. പക്ഷേ നിങ്ങൾ ചെയ്ത തെറ്റ് നിങ്ങളോട് ക്ഷമിക്കപ്പെടാം, പക്ഷേ നിങ്ങൾ ചെയ്ത തെറ്റിന്റെ പരിണിത ഫലം ശാപം നിങ്ങളുടെ തലമുറകളുടെ മേൽ വീഴരുത്. அதனால எதையும் பேசிவிட்டு திருவிருந்து தோறும் மன்னிப்படுக்கலாம் என்று நினைக்காதிருங்கள். അതുകൊണ്ട് എന്തെങ്കിലും പറഞ്ഞ് ക്ഷാമേൻ ദൈവത്തോട് ക്ഷമാപണം പറഞ്ഞ് തിരുമേശയിൽ പങ്കെടുക്കാം എന്ന് നിങ്ങൾ ആഗ്രഹിക്കരുത്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. யாருக்கு விரோதமாய் செய்தீர்களோ அந்த நபர்களிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ആർക്ക് വിരോധമായി പ്രവർത്തിച്ചോ ആ വ്യക്തിയോട് നിങ്ങൾ ക്ഷമാപണം നടത്തണം. 2-3 பேர் நீங்க சில ஆட்களுக்கு விரோதமா பேசி அவர்களை கஷ்டப்படுத்தி விட்டு ஆண்டவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு வாங்கினா அது மன்னிப்பு கிடைக்காது. ചിലർക്ക് വിരോധമായി നിങ്ങൾ സംസാരിച്ചിട്ട് നിങ്ങൾ ദൈവത്തോട് ഏറ്റുപറഞ്ഞ് നിരപ്പ് പ്രാപിച്ചാൽ പക്ഷേ ദൈവസന്നിധിയിൽ അത് നീതീകരണമാകുകയില്ല. அந்த சகோதரனிடத்திலே அல்லது அந்த ஊழியரிடத்திலே, அந்த தகப்பனிடத்திலே, அந்த ஆசிரியரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ആ വ്യക്തിയോട്, ആ സഹോദരനോട്, ആ സഹോദരിയോട്, ആ പാസ്റ്ററോട്, ആ നിങ്ങളെ നടത്തിയ ടീച്ചറിനോട് നിങ്ങൾ നേരിട്ട് ക്ഷമ ചോദിക്കുക. அப்பொழுது மன்னிப்பும் கிடைக்கும், விடுதலையும் கிடைக்கும். നിങ്ങൾക്ക് ക്ഷമാപണവും ഉണ്ടാകും, നിങ്ങൾക്ക് ദൈവിക അനുഗ്രഹവും ഉണ്ടാകും. கடைசியாக ஆதியாகமம் 9:23 பார்க்கிறோம். ലാസ്റ്റ് ഉൽപ്പത്തി പുസ്തകം 9-ാം അധ്യായത്തിൽ നാം വായിക്കുന്നു, சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. ഷേമും യാഫേത്തും ഒരു വസ്ത്രമെടുത്ത് ഇരുവരുടെയും തോളിലിട്ട് വിമുഖരായി ചെന്ന് പിതാവിന്റെ നഗ്നത മറച്ചു. അവിടെ മുഖം തിരിഞ്ഞിരുന്നത് കൊണ്ട് അവർ പിതാവിന്റെ നഗ്നത കണ്ടില്ല. அதனால் 26ஆம் வசனத்திலே சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்று நோவா ஆசீர்வதித்தார். അതുകൊണ്ട് 26-ാം അധ്യായത്തിൽ വായിക്കുന്നു, ഷേമിന്റെ ദൈവമായ യഹോവ സ്തുതിക്കപ്പെട്ടവൻ, കനാൻ അവരുടെ ദാസനാകും. யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ദൈവം യാഫേത്തിനെ വർദ്ധിപ്പിക്കട്ടെ, അവൻ ഷേമിന്റെ കൂടാരങ്ങളിൽ വസിക്കും, കനാൻ അവരുടെ ദാസനാകും എന്ന് അവൻ പറഞ്ഞു. இங்கே தகப்பனுடைய குறையை கேட்டும் அதை காணவும் விரும்பாமல், அதை வெளியே சொல்லவும் விரும்பாமல் அழகாய் மூடி போட்ட 2 சகோதரர்கள். പിതാവിന്റെ കുറവുകൾ നഗ്നത കണ്ടിട്ടും അത് കാണാതെ അതിനെ മറച്ച 2 സഹോദരന്മാർ. ஒருவருடைய குற்றத்தை கேட்டால் உடனே ஒரு ஆசை, அதை குறித்து கேட்கணும், காணணும், பெருசுபடுத்தணும் என்று. ഒരാളുടെ കുറ്റം പറയുമ്പോൾ കേൾക്കുമ്പോൾ അതിനെക്കുറിച്ച് കൂടുതലായി കാണണം, കേൾക്കണം എന്നുള്ള ആഗ്രഹം ചിലർക്ക്. அது சாபத்தை வாங்குவதற்குள்ள குணமாகும். അത് ശാപത്തെ നേടിത്തരുന്ന ഗുണമാണ്. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற குணம் കുറ്റത്തെ കാണ വിരുമ്പാத ഗുണം. അനുഗ്രഹത്തെ നേടിത്തരുന്ന ഗുണം എന്ന് പറയുന്നത് ഒരുത്തനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ അത് കേൾക്കാതിരിക്കുന്നതാണ്. அந்த குற்றத்தை மூடி போடுகிற குணம்.
അങ്ങനെയുള്ള കുറ്റങ്ങൾ പറയുമ്പോൾ അതിനെ ശമിപ്പിക്കുന്ന ഗുണം. அன்பு திரளான பாவங்களை மூடும். സ്നേഹം അനേകവിധ പാപങ്ങളെ പൊറുക്കുന്നു. நமக்கு நேரே வருகிறவைகளை எல்லாம் மன்னிப்போம். നമുക്ക് നേരായി കടന്നു വരുന്നതിന് നമുക്ക് ക്ഷമിക്കാം. நமக்கு நேராய் ஒருவர் பேசினால் நாம போய் நடவடிக்கை எடுக்க போய்விட வேண்டாம். നമുക്ക് വിരോധമായി സംസാരിച്ചാൽ നാം പോയി അതിന് യാതൊരു ക്രമീകരണവും വരുത്തണ്ട. நம்முடைய ஆதீனத்தில் கீழிருக்கின்ற மற்றவர்கள், നമുക്ക് കീഴിലുള്ള മറ്റുള്ളവരോട്, அமைப்புகள், ஊழியங்கள், നമ്മുടെ സിസ്റ്റംസ്, പ്രവർത്തനങ്ങൾ, அவைகள் பாதிக்கப்படும் பொழுது, അവകൾ ബാധിപ്പ് വരുമ്പോൾ திருத்தவும் முறைப்படி சிக்ஷிக்கவும் நாம் செயல்படுவோம். അത് തിരുത്തുവാനും ക്രമപ്രകാരം തിരുത്തുവാനും നമുക്ക് ശ്രമിക്കാം. மற்றபடி குறைகளை வெளிப்படுத்தாது இருப்போமாக. മറ്റുള്ളവരുടെ കുറവുകളെ നമുക്ക് വെളിപ്പെടുത്തണം. எவ்வளவு தூரம் அதை மூடி மறைத்து செய்ய முடியுமோ அந்த நபருடைய சீர்திருத்தத்துக்காகவும் நம்முடைய ஊழியத்தினுடைய அல்லது குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காகவும் அவைகளை ஞானத்துடன் செய்வோம். എത്രമാത്രം നമുക്ക് മൂടി മറച്ച് ചെയ്യാൻ കഴിയുമോ അത്രമാത്രം മൂടി മറച്ച് അനുഗ്രഹത്തിന് ഹേതുവായി നമുക്ക് നടത്തപ്പെടാം. காமை போல கானானை போல இல்லாமல் சாமையும் யாப்பேத்தையும் போல நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ഹാമയും കനാനിനെയും പോലെ മാറാതെ ഷേമിനെയും യാഫേത്തിനെയും പോലെ അനുഗ്രഹത്തിന് നേരായി കടന്നു പോകാം. இங்கே என் பிரசங்கத்தை நிறுத்துகிறேன். എന്റെ വാക്കുകളെ ഞാൻ ഇവിടെ അവസാനിപ്പിക്കും. 3 காரியங்கள். பண ஆசையை விலக்குவேன். ദ്രവ്യാഗ്രഹം നീക്കിക്കളയാം. வரத்தை கவனத்துடன் அனுபவிப்பேன். നന്മകളെ വളരെ ശ്രദ്ധയോടെ അനുഭവിക്കാം. இரண்டாவது, வரதட்சணை வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். സ്ത്രീധനം വാങ്ങുകയില്ല, കൊടുക്കുകയില്ല. மூன்றாவது, யாரையும் குறை பேச மாட்டேன். 3, ആരെയും കുറ്റം പറയുകയില്ല. இந்த 3 காரியங்களுக்கு நேராய் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ഈ 3 വിഷയത്തിന് മുൻപായി നമ്മളെ കൊണ്ടുവരാം. எல்லாரும் இப்ப ஜெபிக்க போகின்றோம். നമുക്ക് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. 5 அல்லது 10 நிமிடங்கள் ஜெபத்தில் செலவு பண்ணுவதாக இருக்கும். അല്ലെങ്കിൽ 10 മിനിറ്റ് നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். എല്ലാവർക്കും தயவுசெய்து எழுந்து நிற்போம். Let us all stand up. എല്ലാവർക്കും എഴുന്നേൽക്കാം. எழுந்து நின்று விடுதலையோடு ஜெபிப்போம். എഴുന്നേറ്റ് നമുക്ക് വിടുതലോടെ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കാം. இப்பொழுது எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். നമുക്ക് എല്ലാവർക്കും ദൈവമുഖത്തേക്ക് നോക്കാം. எல்லாரும் கண்களை மூட வேண்டும். എല്ലാവരും കണ്ണുകളെ അടച്ചാട്ടെ. ஒரு 5-10 நிமிடங்கள் கண்களை மூடி கவனத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். 5-10 മിനിറ്റ് കർത്താവിന്റെ മുഖത്തേക്ക് നോക്കി നമുക്ക് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കാം. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலின் அடிகளை பாடும் பொழுது, ഒരു പാട്ടിന്റെ ഈരടികൾ പാടുമ്പോൾ அந்த வார்த்தைகளை நினைத்து அப்படியே ஜெபமாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துக் ആ கொண்டிருந்தேன். വാക്കുകളെ ധ്യാനിച്ച് പ്രാർത്ഥനയായി നമുക്ക് ഉരുവിടാം. எல்லாரும் கண்களை மூடுவோம். എല്ലാവർക്കും കണ്ണുകളെ അടയ്ക്കാം. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொல்லாத அவயவம் நாவை கட்டி யாரையும் குறையாக பேசாமலே, பொல்லாத அவயவம் நாவை கட்டி யாரையும் குறையாக பேசாமலே, எவ்வித பொய்யையும் பேசாமலே, மனதார உண்மையை பேசிடவே, எவ்வித பொய்யையும் பேசாமலே, மனதார உண்மையை பேசிடவே, பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே, பிரதிஷ்டையின் ஆழம் சிலுவைதானே, என் நேசர் இயேசுவும் செய்தனரே, பிரதிஷ்டையின் ஆழம் சிலுவைதானே, என் நேசர் இயேசுவும் செய்தனரே, விரோதங்கள் மனதிலும் கொள்ளாமலே, தீமையை சகிப்பேனே திருவருளால், விரோதங்கள் மனதிலும் கொள்ளாமலே, தீமையை சகிப்பேனே திருவருளால், சகோதரர் என்னதான் செய்திட்டாலும் உள்ளத்தில் அவர்களை நேசிக்கவே, சகோதரர் என்னதான் செய்திட்டாலும் உள்ளத்தில் அவர்களை நேசிக்கவே, பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே, பிரதிஷ்டையின் ஆழம் சிலுவைதானே, என் நேசர் இயேசுவும் செய்தனரே, பிரதிஷ்டையின் ஆழம்
யோக்கியனாக ஆவியில் கபடங்கள் சற்றுமின்றி ஜீவிப்பேன் எப்போதும் யோக்கியனாக ஆவியில் கபடங்கள் சற்றுமின்றி பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கின்றேன் கிறிஸ்துவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையினாலோ சிலுவைதானே என் இயேசுவும் செய்தனரே பிரதிஷ்டையின் ஆழோ சிலுவைதானே என் இயேசுவும் செய்தனரே ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு பாழான லோகத்தை விட்டு விட்டு வாழவே செல்கிறேன் மோட்ச வீட்டில் பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழவே செல்கிறேன் மோட்ச வீட்டில் பிரதிஷ்டையை எல்லா தேவ பிள்ளைகளும் பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆழமான பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராகிய இயேசுவின் மேல் சார்ந்து கொண்டு பாழான லோகத்தை என் மனதை விட்டு தள்ளிவிட்டு மோட்ச லோகம் நோக்கி வெற்றி பயணம் செல்வேன். ஆமென். நான் என்னுடைய வருமானங்களை அளவோடு வைத்து பயன்படுத்துவேன். நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் யாரையும் குறையாய் பேச மாட்டேன், அவதூறு பேச மாட்டேன், தூற்றி திரிய மாட்டேன். நல்ல பிரதிஷ்டைகள், ஆழமான பிரதிஷ்டைகள் எல்லா தேவ பிள்ளைகளும் இப்பொழுது வாய் திறந்து சொல்லலாம், வாய் திறந்து சொல்லலாம். பாடினது போல வாய் திறந்து சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நல்ல தீர்மானங்களை எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, எனக்கு நீர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் கட்டுப்பாடோடு வாழ்வேனப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரிடத்தில்? ஆமென், ஹல்லேலூயா. என் வருமானமெல்லாம் எனக்குத்தான், என் இஷ்டம் போல் செய்வதற்கென்று நான் நினைத்ததை மன்னியும் ஆண்டவரே. நான் உமக்காக வாழ்வேன், உம் பிரியம் போல வாழ்வேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரும் வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவைகளுடைய தடைகளை அகற்றத்தான் இன்றைக்கு ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க, எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரதட்சணை வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு நல்ல தீர்மானத்தை தைரியமா செய்யுங்க, பயப்படாதிருங்கள். அதனால் கர்த்தர் உனக்கு சகாயராயிருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா எடுத்து எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாமல், பயப்படாமல், ஆமென், நல்ல தீர்மானத்தை செய்யுங்கள், உறுதியா இருங்கள். ஒரு தீமை என்று ஒன்றை அறிந்த பிறகு அந்த தீமையை நாம செய்யக்கூடாது, நிச்சயமா செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குறை பேசுகிற பழக்கத்தை இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். ஆண்டவரே, எனக்கு சில வேளை அதுல ஒரு ஆசை வந்து விடுகிறது, அடுத்தவர் குறைய கேட்கணும்னு ஒரு ஆசை வந்து விடுகிறது. என்னை மன்னியும் ஆண்டவரே, அதை நிறுத்தி விடுகிறேன் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவரிடத்தில். இனிமேல் யாரை பற்றியும் குறை பேச மாட்டேன், குறை பேச மாட்டேன், குறை பேச மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தவனை பற்றி என்னிடம் பேசாதே, அடுத்தவனை பற்றி அவனிடம் பேசு. பிரைஸ் தி லார்ட். அல்லது அவனை நடத்துகிறவனிடத்தில் பேசு, என்னை பற்றி மாத்திரம் என்னிடத்தில் பேசு. எவ்வளவு அருமையான பழக்கம். பாஸ்டர் சுந்தரம் ஐயாவுடைய தாரக மந்திரமே இதுதான். ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். எந்த மனுஷனை பற்றி தீது சொல்லாதே. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தீர்மானத்தை நாமும் செய்து கொள்வோம், நாமும் செய்து கொள்வோம். இப்பொழுது எல்லாரும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகள் பேசி
ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய கிருபையை, நாம் எடுத்த தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் நமக்கு ஊற்றி தருவார். எல்லாரும் இதயம் திறந்து ஆமென், எல்லாரும் ஆவியில் நிறைந்து, இந்த வேளையில் ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்களா வந்திருந்தா இப்போ இருதயத்தை திறந்து கேளுங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். ஆமென். அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுக்க, அந்நிய பாஷைகள் பேசுகிறது மட்டுமல்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆமென், அவர் கிருபைகளால் நிரப்பட்டும், வல்லமையால் நிரப்பட்டும், பலத்தினால் இடைகட்டட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் பண ஆசையால் நமக்கு ஒரு தோல்வி வரக்கூடாது. பண ஆசை, பொருளாசை, சொத்தாசை, எந்த ஆசை வேண்டாம். உலகத்தில் அழிந்து போகிற பொருட்களை பற்றின ஆசை இச்சைகள் எல்லாம் என்னை விட்டு மாறி போகட்டும். ஆமென். அந்த அபிஷேகத்தை ஊற்றுமப்பா. அப்படிப்பட்ட ஒரு பரலோக அபிஷேகத்தை ஊற்றும், பரலோக அபிஷேகத்தை ஊற்றும். பூலோக காரியங்களை ஜெயம் எடுக்கக்கூடிய, பொன்னையும் பொருளையும் ஜெயம் எடுக்கக்கூடிய பரலோக அபிஷேகம், பரலோக அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தரிசனத்தை என்னில் நிரப்புகிற அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வரதட்சணை வாங்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். என்னை அதிலே நிலைநிறுத்துமப்பா, என் குடும்பத்தை நிலைநிறுத்துமப்பா, என் பிள்ளைக்கு நல்ல வரனை கொண்டு வாருமப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் பையனுக்கு நல்ல பெண்ணை கொண்டு வாருமப்பா. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் இப்பொழுதே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இதுல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒருவரையும் குறை பேசாதபடி, ஒருவரையும் குறை பேசாதபடி எச்சரிக்கையாக இருந்து நல்ல தீர்மானத்தை இன்றைக்கு செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உங்க சன்னிதானத்தில் இந்த தீர்மானத்தை நான் செய்கிறேன். இதை எப்பொழுதும் காத்து நடக்க எனக்கு கிருபை ஊற்றுமப்பா, கிருபை ஊற்றுமப்பா, கிருபை ஊற்றுமப்பா. Glory, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Riba baba baba raba kabala ba shanta raba kabala ba riada raba shala bala bala ba ura bala ba kabala ba riatu karaba shankata raba kabala ba riada raba shala ba ura bala be kabala ba dira bala ba shala bala 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 ba oh ribala bala ba dira ba dira bala ba shala bala 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 ba. Jesus, வல்லமை நிரப்பட்டும், கிருபை நிரப்பட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும், சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும். நாங்கள் கேட்ட செய்தியினாலே எங்கள் கட்டுகள் உடைக்கப்படட்டும், எல்லா சாபங்களை விட்டு ஓடட்டும். தேவ ஆசீர்வாதம் எங்களை நிரப்பட்டும், தேவ ஆசீர்வாதம் எங்களை நிரப்பட்டும். இந்த வேளையில் எல்லா தேவ மக்களும் புதிய தீர்மானத்தோடு, பிரதிஷ்டையோடு தேவனுடைய புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், ஆமென், இந்த கூட்டத்தை விட்டு நாங்கள் எழும்பி செல்லுகிறோம். நாதா, இனி கட்டு கிடையாது, இனி சாபம் கிடையாது, எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறீர்.